அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to work out. அதில் velocity, displacement, then impulse, இதற்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், புரிஞ்சிக்க போகிறோம். அதற்காகத்தான் அந்த ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், ஃபிகர் 5.16, அதான் அந்த படம். shows the position time graph of a particle of mass 4 kg. ஒரு 4 கிலோ நிறையினுடைய இடம் காலம், அந்த வரைபடத்தை இந்த படம் காமிக்குது. what is the A force on the particle for t is less than 0? இந்த இடத்துல t is greater than 4s, இதுக்கு மேலே t is greater than 0 and less than 4 second, இந்த இடைப்பட்ட இடங்களில் அந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. let us investigate. let camera come closer. இங்கே ஜூமிங் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சே ஃபர்ஸ்ட் லெஸ் தென் 0 இந்த இடங்களில், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை. therefore no change in displacement, so there is no velocity. as there is no velocity, there is no acceleration also. no change in velocity, no acceleration, so acceleration 0. அப்போ இந்த கேஸ்க்கு f is equal to 0 முடிஞ்சு போச்சு. இந்த கேஸ் வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல யூனிஃபார்ம் வெலாசிட்டி நம்ம பார்க்குறோங்க. பாருங்கள், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ as velocity is constant, பாருங்கள், அது கர்வ் எடுக்கல, ஸ்ட்ரெயிட் லைன். velocity is constant, acceleration is 0. அப்போ இந்த இடத்துல acceleration எவ்வளவா இருக்குது, it is 0. அப்போ இங்கே acceleration 0, இங்கேயும் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ செகண்ட் கேஸ்க்குமே ஃபோர்ஸ் இஸ் 0. தேர்ட் கேஸ் வாங்க, இந்த தேர்ட் கேஸ் தான் பார்த்துருக்கோம். தென் கிரேட்டர் தென் 0, திஸ் இஸ் செகண்ட் கேஸ். இந்த கேஸ் பாருங்கள், இதில் டைம் இஸ் கிரேட்டர் தென் 4 செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் 0, இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் 0, இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் 0. ஏன்னா இங்கேயும் ஆக்சலரேஷன் 0, இங்கேயும் ஆக்சலரேஷன் 0, இங்கேயும் ஆக்சலரேஷன் 0. திஸ் இஸ் நம்பர் 1 அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் அட் t is equal to 0. இந்த இடத்துல எவ்வளவு இம்பல்ஸ் இருக்கும், t is equal to 4 செகண்ட். இந்த இடத்துல எவ்வளவு இம்பல்ஸ் இருக்கும், இந்த இடத்துல எவ்வளோ இம்பல்ஸ் இருக்கும், இங்கே எவ்வளோ இம்பல்ஸ் இருக்கும், இது என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு போர்டுக்கு வாங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொமெண்டம், தட் இஸ் இம்பல்ஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல இம்பல்ஸ் கேட்குறாங்க. இம்பல்ஸ்னால் எப்படி கண்டுபிடிப்போம் கேட்டிங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம். வாட் இஸ் ஃபைனல் மொமெண்டம், வாட் இஸ் இனிஷியல் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் இம்பல்ஸ். அப்போ நமக்கு வெலாசிட்டி தெரியணும். இந்த ரீஜியனில் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ தெரிஞ்ச வேல்யூ பார்த்து ஸ்ட்ரெயிட் லைன், தெரிஞ்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 மீட்டர், டைம் 4 செகண்ட். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு 3/4. இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. அப்போ இந்த இடத்துல உள்ள மொமெண்டம் எப்படி பார்ப்பீங்க கேட்டிங்கன்னா, ஃபைனல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம், தட் இஸ் mv minus mu. இங்கே வந்துருங்க, mv minus mu. ஸோ m into v minus u, m is 4. ஃபைனல் வெலாசிட்டி இப்போ தான் கால்குலேட் பண்ணோம், அங்கே பார்த்தோம். 3/4 minus 0 is equal to 3 kilogram meter per second. சிம்பிள். இப்போ நம்ம அதே மாதிரி எங்கே பார்க்கணும் கேட்டிங்கன்னா, இங்கே பார்க்கணும், இதில் பார்க்கணும். ஸோ இங்கே இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி, இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ m into ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி is 0, you can see constant, same position. Initial velocity 3/4. So m into final velocity 0, initial velocity 3/4,
So 4 into 0 minus 3 by 4 is equal to 4 cancel ஆயிரும் minus 3 kilogram meter per second. So such is the way to analyze the situation of the problem of this kind. So இது பிள்ளைகளுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் சின்ன சின்ன விஷயமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்ககிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.